குடும்ப அட்டை இல்லாமல் விண்ணப்பித்தவர்களுக்கு மிக்ஜாம் புயல் நிவாரண கணக்கெடு பணி நிறைவு பெற்றிருப்பதாகவும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, தற்பொழுது கணக்கெடுப்பு பணியானது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த 6000 ரூபாய் எப்பொழுது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? வணக்கம். ரேஷன் அட்டை இல்லாமல் விண்ணப்பித்தவர்களுக்கு மிக்ஜாம் புயல் நிவாரணம் வழங்குவதற்கான கணக்கெடுப்பு பணி நிறைவடைந்திருப்பதாக தமிழ்நாடு அரசின் அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. மிக்ஜாம் புயலால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்தது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதன்படி சென்னை பொறுத்தவரையில் முழுவதுமாகவும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் 6000 ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது. நியாய கடைகளில் ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு 6000 ரூபாய் பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டு அந்த பணிகள் முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் ரேஷன் அட்டை இல்லாதவர்கள் விண்ணப்பித்தால் தகுதியானவர்களுக்கு நிவாரண தொகை வழங்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ரேஷன் அட்டை இல்லாத 5.5 லட்சம் பேர் விண்ணப்பம் மேற்கொண்டிருந்தனர். விண்ணப்பித்தவர்களுக்கு வீடுகளுக்கு சென்று ஆய்வு செய்யும் பணி நடைபெற்ற நிலையில் ஆய்வு மேற்கொண்டு தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியானவர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரண தொகை வழங்குவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசின் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிடப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.